ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1926. இந்திய சுரங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய சுரங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935. அடுத்த கேள்வி, தொழிலாளர் நஷ்டஈடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தொழிலாளர் நஷ்டஈடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 1923. நான்காவது கேள்வி, தமிழர்கள் தென் ஆப்பிரிக்காவிற்கு சென்ற தொழில். தமிழர்கள் தென் ஆப்பிரிக்காவிற்கு சென்ற தொழில். சரியான விடை ஆப்ஷன் பி சுரங்கத் தொழில். ஐந்தாவது கேள்வி, மலேசியாவிற்கு தமிழர்கள் சென்ற தொழில். மலேசியாவிற்கு தமிழர்கள் சென்ற தொழில். சரியான விடை ஆப்ஷன் சி ரப்பர் தொழில். ஆறாவது கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் என்பது என்ன? நிலையான நிலவரி திட்டம் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜமீன்தாரி முறை. ஏழாவது கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் யாருடைய திட்டம்? நிலையான நிலவரி திட்டம் யாருடைய திட்டம்? சரியான விடை ஆப்ஷன் பி காரன் வாலிஸ். நிலையான நிலவரி திட்டங்கள் இணைக்கப்பட்ட நிலம். நிலையான நிலவரி திட்டங்கள் மூலம் இணைக்கப்பட்ட நிலம். சரியான விடை ஆப்ஷன் பி மிட்டா நிலங்கள். அடுத்த கேள்வி, 1802ஆம் ஆண்டு நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட இடம். 1802ஆம் ஆண்டு நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட இடம். சரியான விடை ஆப்ஷன் சி பாராமஹால். பத்தாவது கேள்வி, ஆங்கிலேயர் காலத்தில் பாளையங்கள் இவ்வாறு மாற்றப்பட்டன. ஆங்கிலேயர் காலத்தில் பாளையங்கள் இவ்வாறு மாற்றப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் சி ஜமீன். அடுத்து 1804 முதல் 1814 கிழக்கிந்திய கம்பெனி எதை அமல்படுத்தியது? 1804 முதல் 1814 வரை கிழக்கிந்திய கம்பெனி எதை அமல்படுத்தியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிராம நில தீர்வை முறை. அடுத்த கேள்வி, ரயத் வாரி திட்டத்தை வரி வசூல் செய்ய பொறுப்பேற்றவர்கள். ரயத் வாரி திட்டத்தை வரி வசூல் செய்ய பொறுப்பேற்றவர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ அரசு அதிகாரிகள். அடுத்ததாக மகள்வாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். மகள்வாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். சரியான விடை ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங். எந்த திட்டம் அரசாங்கத்திற்கும் உழவர்களுக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்தியது? எந்த திட்டம் அரசாங்கத்திற்கும் உழவர்களுக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்தியது? சரியான விடை ஆப்ஷன் பி ரயத் வாரி திட்டம். ஆங்கிலேயர் காலத்தில் எத்தனை சதவீத தமிழ் மக்கள் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டிருந்தனர்? ஆங்கிலேயர் காலத்தில் எத்தனை சதவீத தமிழ் மக்கள் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டிருந்தனர்? சரியான விடை ஆப்ஷன் டி 95%, 95%.
காவிரி ஆற்றின் மீது மேலணை கட்டப்பட்ட ஆண்டு. காவிரி ஆற்றின் மீது மேலணை கட்டப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1839. டல்ஹௌசி பொதுப்பணித்துறை உருவாக்கிய ஆண்டு. டல்ஹௌசி பொதுப்பணித்துறை உருவாக்கிய ஆண்டு 1852. ஆப்ஷன் பி சரியான விடை. டல்ஹௌசி பிரபுவால் புதிய ஏரி அமைக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது? டல்ஹௌசி பிரபுவால் புதிய ஏரி அமைக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1883. பாலாறு மீது அணை கட்டப்பட்ட ஆண்டு. பாலாறு மீது அணை கட்டப்பட்ட ஆண்டு 1896. அடுத்ததாக பெரியார் அணை கட்டப்பட்டது எப்போது? பெரியார் அணை கட்டப்பட்டது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் டி 1897. மேட்டூர் அணை கட்டப்பட்டது எப்போது? மேட்டூர் அணை கட்டப்பட்டது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் பி 1934. ஆங்கிலேயர் காலத்தில் முதலாக அறிமுகப்படுத்திய தோட்டப்பயிர்கள். ஆங்கிலேயர் காலத்தில் முதலாக அறிமுகப்படுத்திய தோட்டப்பயிர்கள். ஆப்ஷன் ஏ அவுரி, ஆப்ஷன் பி தேயிலை, ஆப்ஷன் சி காபி. சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அவுரி, தேயிலை, காபி. தமிழ்நாட்டின் முதல் ரயில் நிலையம். தமிழ்நாட்டின் முதல் ரயில் நிலையம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி ராயபுரம். சென்னைக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது எப்போது? சென்னைக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் சி 1856. ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையே கட்டப்பட்டது என்ன பாலம்? ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையே கட்டப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் பி பாம்பன் பாலம். இருபத்தி 6வது கேள்வி. இந்திய வானொலி நிலையம் நிறுவப்பட்டது எப்போது? இந்திய வானொலி நிலையம் நிறுவப்பட்டது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் பி 1936. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. சரியான விடை ஆப்ஷன் பி விவசாயம். தமிழ்நாட்டில் முதல் இருப்பு பாதை சென்னையை எந்த நகரத்துடன் இணைத்தது? தமிழ்நாட்டில் முதல் இருப்பு பாதை சென்னையை எந்த நகரத்துடன் இணைத்தது? சரியான விடை ஆப்ஷன் பி அரக்கோணம். சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் தாமஸ் மன்றோ. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சின்னமருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.